டேர் இன் கிரைஸ்ட். ஒருவேளை வாழ்க்கையில் மிகவும் கடினமான சூழ்நிலை, கண்ணீரின் சூழ்நிலை, வேதனையின் சூழ்நிலை, மரணத்தின் சூழ்நிலை, மிகவும் கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு ஒருவேளை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால், கடன் பிரச்சனைகளால், கடன் பாரத்தினால் வாழ வழி இல்லாமல் வாழவே முடியாது என்ற சூழ்நிலையில் இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால், கர்த்தர் உங்களுக்காய் பேச சொன்ன வார்த்தை இது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை சொஸ்தமாக்கும். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது என்று கர்த்தர் அநேக இடத்தில் விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கிறார். நாம் எந்த ஒரு காரியத்தையும் விசுவாசத்தோடு தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நிச்சயத்தோடு கூட நாம் ஜெபத்தை ஏறெடுப்போமே ஆனால், இல்லை என்றால் செய்வோமே ஆனால், கண்டிப்பாக அந்த ஜெபங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரும் என்பதில் மாற்றமில்லை. நான் ஒரு 5 வகையான ஜெபங்களை குறித்து உங்களோடு கூட பேசப் போகிறேன். கடினமான சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற இருதயத்தின் பாரத்தோடு கூட உங்களிடத்தில் நான் பேசப் போகிறேன். வேதம் சொல்கிறது, முதலாவது ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. தேவனிடத்தில் நம் மனம் பாரங்களை பகிர்ந்து கொள்வோமே ஆனால், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று ஒரு குருடன் கேட்டது போல நாமும், ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை மீட்டெடுங்கப்பா, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களை ரட்சித்து கொள்ளுங்க, நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கண்ணீரோடு கூட தெய்வ சமூகத்தில் ஓரிரு நிமிடங்கள் நீங்கள் ஜெபித்தாலே கண்டிப்பாக அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். சகரியாவிடம் சொல்லப்படுகிறது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நாம் முதலாவதாக தேவனிடத்தில் நம் தேவைகளை, ஜெப குறிப்புகளை வைக்க வேண்டும். தேவன் இரக்கமுள்ள தேவன். அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் வேதம் சொல்கிறது, 2 கொரிந்தியர் 1:6 சொல்கிறது, அவர் ஆறுதலின் தேவனாயிருக்கிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து வரும் வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறதாயிருக்கிறது. அந்த வார்த்தை கிடைத்தவுடன் நாம் ஒரு தைரியத்தோடு கூட காரியங்களை செய்வதற்கு நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்பதில் மாற்றமில்லை. தேவன் அவர் இரக்கத்தின் தகப்பனாய் இருக்கிறார். நம்முடைய எல்லா கஷ்டங்களிலும் அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். அவர்கள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எல்லா கடினமான சூழ்நிலைகளிலும் தேவனிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூட தெரியப்படுத்துங்கள். 2வதாக, ஜெப நண்பர்களிடம், உங்களுக்காய் பாரத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு ஜெபிக்கிற ஜெப வீரர்களிடம் உங்கள் ஜெபங்களை தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஊழியக்காரரிடம் உங்கள் ஜெபங்கள், விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள். அவர்கள் உங்களுக்காக, என வேதம் சொல்கிறது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமருங்கள், இப்படியே தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரும் சொல்கிறார், நீ விசுவாசத்தோடு கூட ஜெபிச்சீனா ஒரு பெணியாளியை நான் சொஸ்தமாக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களுக்காய் உங்கள் மனபாரங்களை கேட்டு வேதனையோடு தெய்வ சமூகத்தில் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெப பங்காளர்களிடம், ஜெப வீரர்களிடம், ஜெப ஊழியர்களிடம் உங்கள் ஜெபங்களை தெரியப்படுத்தும் போது அந்த ஜெபத்திற்கும் கண்டிப்பாக தேவனிடத்திலிருந்து பதில் வரும். நாம் பார்க்கிறோம், ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் விசுவாசத்தோடு கூட தேவனிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறார்கள்.
தேவன் அவர்கள் விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனை சொஸ்தமாக்குகிறார். அதே போல உங்களுக்காய் விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட உங்கள் பிரச்சனை மாற வேண்டும், உங்கள் கடன் மாற வேண்டும் என்று தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெப வீரர்களிடம் உங்கள் ஜெபங்களை நீங்கள், உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள். அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கும்போது என் தேவன் மனம் இறங்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை மாற்றுவார். எங்கள் ஊழியமே அதுதான். அநேகருக்காக தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட மன்றாடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் வாழவே முடியாது என்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார், அற்புதத்தை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அது நிமித்தமாய் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதில் மாற்றமில்லை. ஒருவேளை உங்களுக்கும் ஜெப குறிப்புகள் இருக்குமானால் என்னோடு கூட பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையை நான் உங்களிடம் சொல்லி உங்களை தைரியப்படுத்த, உங்களை பலப்படுத்த, உங்களை ஆவியில் இன்னும் உற்சாகப்படுத்த கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை வர நான் உங்களுக்காய் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஏன்னா கஷ்டத்தின் மத்தியில் நாம் ஜெபிக்க முடியாது, என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியாது. காரணம், நம் இருதயத்தில் நம் சுமைகள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கும், பாரங்கள் அழுத்தி கொண்டிருக்கும், மரண பயங்கள் அழுத்தி கொண்டிருக்கும். வாழ்வா சாவா என்ன நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் உங்களுக்காய் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஆண்டவர் சொல்கிறார், எனக்காக நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கக்கூடாதா? விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? அப்போ தான் நீங்கள் சோதனைக்கு தப்பிக்கப்படுவீங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆமேன். ரிபஷத்து ரியாந்தராபா. உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்களிடம், ஊழியர்களிடம் உங்கள் ஜெபத்தை தெரியப்படுத்துங்கள். அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் வரும். 3வதாக, நல்ல ஆவிக்குரிய பாடல்களை கேளுங்கள். தேவ பாடல்களை நீங்கள் கேட்கும்போது தேவ சமாதானம், தேவ நம்பிக்கை, கர்த்தர் நிச்சயமாய் எங்களோடு இருக்கிறார் என்கிற அந்த ஒரு தைரியம் உங்களை, அந்த வார்த்தை, அந்த பாடல் உங்களை தைரியப்படுத்தும். நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க, பதட்டம் அடைய மாட்டீங்க, கலக்கம் அடைய மாட்டீங்க. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட தேவன் செய்வார், எனக்கு சொன்னதை அவர் செய்வார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னதின் நிமித்தமாய்தான் யாக்கோபு தேவனிடத்தில் போராடினார். அதனால் தெய்வ சமூகத்தில் ஆவிக்குரிய பாடல்களை, கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. 4வதாக, வேதத்தில் காணப்படும் ஜெபங்களை தியானிங்க. தாவீது பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் ஜெபத்தோடு கூட தான் தேவனிடத்தில் போராடி பெற்றுக்கொள்வார். சங்கீதம் முழுவதும் ஜெபங்கள் அடங்கிய ஒரு பகுதி. 4-5 சங்கீதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். இந்த வார்த்தைகளை படிக்கும்போதே உங்களுக்குள்ளார ஒரு தேவ பலன் இறங்குவதை, தேவ நம்பிக்கை, தேவ விசுவாசம் இறங்குவதை பார்க்க முடியும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்ற வார்த்தையெல்லாம் உங்கள் இருதயத்தை அது தைரியப்படுத்தும். நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க, ஆபத்து நாளில், கடினமான ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்குள்ள ஒரு தேவ பலன், தேவ விசுவாசம், தேவ நம்பிக்கை இறங்குவதை உங்களால் உணர முடியும். 5வதாக, சில நேரத்தில் மனப்பாடம் செய்த வசனங்களை நீங்கள் தியானிக்கும்போது, ஏன்னா வேதம் சொல்கிறது, அவருடைய வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அவை எல்லாவற்றையும் வகையறுக்கத்தக்கக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை மேற்கொள்ள தேவ வார்த்தை போதும். இந்த வார்த்தை உங்களுக்கு கிடைக்குமானால் நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிற வசனங்களை மீண்டும் 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 அறிக்கை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு மாற்றம் வருவதை உங்களால் உணர முடியும். ஆமென். இந்த 5 வகையான கடினமான சூழ்நிலைகளில்
வெரி சிம்பிள். வேறு ஒன்றும் நீங்கள் பெருசாக டாஸ்க் எடுக்க வேண்டாம், பெருசாக போராட வேண்டாம். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் ஒரு நாளும் நீ என்னை நம்புகிறபடியால் நிச்சயமாய் நான் உன்னை தப்புவித்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் கர்த்தர் சொல்கிறார். நன்றி பரஷத்தூரியாந்தரப்பா. அவரை நம்பி இருக்கிற உங்களுக்காய் இதை நான் பேசுகிறேன். இந்த 5 வகையான முயற்சிகளை கடினமான சூழ்நிலைகளில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வரும். முதலாவதாக பார்க்கிறோம், கர்த்தரிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள். இரண்டாவதாக பார்க்கிறோம், ஊழியக்காரர்களிடம், ஜெபிக்கிற ஜெப வீரர்களிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள். ஜெப நண்பர்களிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள். மூன்றாவதாக பார்க்கிறோம், ஆவிக்குரிய பாடல்களை, தேவ பாடல்களை கேட்க ஆரம்பிங்க. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா, உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. இந்த மாதிரியான நம்பிக்கை தரக்கூடிய, விசுவாசத்தை உற்சாகப்படுத்தக்கூடிய, பக்தி விருத்திக்கு ஏதுவான பாடல்களை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். நான்காவதாக, வேதத்தில் காணப்படும் ஜெபங்களை நீங்கள் செய்யும்போது, அதை படிக்கும்போது, தியானிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கும் அந்த ஜெபத்தின்படி உதவி செய்வார். ஐந்தாவதாக, நீங்கள் மனப்பாடம் செய்த வசனங்களை அறிக்கை செய்யும்போது தடைகள் விலகி போவதை உங்களால் உணர முடியும். கர்த்தர் தாமே நிச்சயமாய் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஒருவேளை என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை தாகம் உங்களுக்குள் இருக்குமானால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். I am Prophet and Pastor P. Benjamin Newton. I am in Trichy. My mobile number is 807-2959-858. Thank you. God bless you.